கொடுமை தான் நடந்துக்கு இந்த இடத்துல. ஒரு நல்ல பேசி கூட அவங்களுக்கு பதில் சொல்லாமல் சாமான்கள்லாம் வெளியே வாரி போட்டு இடிச்சுட்டு போய்க்கிறாங்க. நான் இது எந்த ஊரில் நடக்க சொல்லி பார்க்கலாம். அதாவது கோயஞ்சம் குட்டிமா இந்த இடத்துங்களை இடிச்சு இடத்துங்களே உட்காந்து சாப்பிட்டுனுக்குதுங்க. என்ன பண்றது? இந்த கம்பல குப்பை வேலை செய்யறோம். நாங்க எங்க வீட்டுக்கார செக்யூரிட்டி வேலை செய்யறாரு. 12,000 ரூபாய் சம்பளம். இருக்கப்பட்டவங்க கூட போய் மோத முடியும் எங்களால. இந்த வார கூட போக முடியாது. இது உட்காந்து கிடக்குறோம். மழை வந்தா அப்படியே எங்கன்னா ஓரமா உட்காந்துக்குது. இப்போ 4 தலைமுறை நாங்கள் இருக்கிறோம். என்ன இப்போ புறம்போக்குன்னு சொல்கிறேன். அந்த புறம்போக்கு வரி கொடுக்குற, ரேஷன் கார்டு கொடுக்குற, ஆதரவு கொடுக்குற, ஓட்டு அடி கொடுக்குற, அப்படியே புறம்போக்கு இடத்துக்கு நீ ஏன் கொடுக்குற? இப்போ நீ புறம்போக்கு நீ வெளியே போ சொல்ல எப்படி போகிறது? ஆளுங்கட்சி இருக்கிறோம், நான் எல்லாம் பார்த்துக்கிறோம். இருக்கிறதையா? ஆமாம். நாங்கள் போட்டா உள்ளே ஒழிச்சிடு, எங்களுக்கு இடிச்சு தள்ளிடு. நீங்கள் நல்லா சந்தோஷமா இருக்கும். இப்போ நல்ல பேப்பர்லாம் வரட்டும். அவ்வளோ பெரிய பிளாட்டுக்கு இது வந்து அசிங்கமாக கேட்டான். எடுத்து பில்டிங் கட்ட போகிறவங்க தாய்த்து போட்ட சாத்தியெல்லாம் ஓர கையில் இருக்குது. அவனுக்கு எடிச்சலாக இருக்குது சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. பிச்சு தான் எடுக்கணும். அங்கே போனாக்கா 3 நாள் சாப்பாடு போட்டான், நீத்துட்டான். தண்ணி கட் பண்ணிட்டான், குடி தண்ணி கட் பண்ணிட்டான். குடிக்கக்கூடாது, கொல்லக்கூடாதுன்ட்டு திருப்பி என்ன பண்ணுறான்? சாப்பாடு எடுத்து கொடுக்குறோம், நீ வந்து நாங்கள் சொல்கிறது நீ வந்து சாப்பாடு வாங்கி ஆகணும், இல்லைன்னா கிடையாது. கத்த துணி கூட வைத்தாங்க. அப்போ எங்க விட்டாங்க போயிட்டுருக்காங்க. வெளியே போய் எனக்கு ஆதங்கெல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் கொடுமை தான் நடந்துக்கு இந்த இடத்துல. நான் ஒரு நல்ல பேசி கூட அவங்களுக்கு பதில் சொல்லாமல் சாமான்கள்லாம் வெளியே வாரி போட்டு இடிச்சுட்டு போய்க்கிறாங்க. நான் இது எந்த ஊரில் நடக்க சொல்லி பார்க்கலாம். எந்த நாட்டுக்கு நடக்கும் இது? அதாவது கோயஞ்சம் குட்டிமா இந்த இடத்துங்களை இடிச்சு இடத்துங்களே உட்காந்து சாப்பிட்டுனுக்குதுங்க. 2 வாரமாக அங்கே தான் உட்காந்துங்கிறோம். எல்லாம் இப்படியே தான் படுத்துக்கின்னு தூங்குறோம். மழை வந்தால் என்ன பண்ணுறது? எங்கன்னா ஒண்டிங்க தான் எடுக்கணும். அது மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒருத்தரும் வரல. நான் வந்து 1 வாரம் ஆகுது, இது வரைக்குமே யாருமே வரல இந்த இடம். நாங்கள் வந்து 4 தலைமுறையாக இருக்கிறோம். நான் இந்த இடத்துல வீடு கட்டி 36 வருஷம் ஆகுது. என்ன என் பிள்ளை இந்த இடத்துல தான் பிறந்தான். அவனுக்கு 36 வயசு ஆகுது. இவ்வளோ நாளாக நாங்கள் இருக்கிறோம் இந்த இடத்துல. ஆனால் எல்லாமே இருக்குது. வரியிலேருந்து மொத்தமே நாங்கள் வாங்கியிருக்கிறோம். கரண்ட்டு இதுலேருந்து மொத்தமே இருக்குது. இவ்வளோ இருந்தும் இவ்வளோ குடும்பம் பண்ணிட்டு போய்க்கிறாங்க. அவங்க வந்து முயற்சி எடுக்குதுண்ணா. இந்த இடத்துக்காரன், இந்த 2 இடத்துக்காரன் தான் இவ்வளோ இது பண்ணுறாங்க. எதுக்காகன்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து குடிச்சிங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தடங்களாக இருக்குது. இடம் வாங்க வரவங்க இதெல்லாம் பார்த்து வாங்க மாட்டாங்க. அதனால் பண்ணாங்க. அவங்க வந்து மெயினாக இடம் விற்கிறாங்க. இந்தமாரி ஏழை மக்களுக்கு இருந்தாக்கா வந்து வாங்குறதுக்குலாம் ரொம்ப கேவலம் தானே. அதனால தான் இந்த இது பண்ணுறோம். உங்களுக்கு எப்படி தெரியாது? ஏற்கனவே வந்து 2023 வந்து கடைங்கள்லாம் இடிச்சிட்டு போனாங்க. என்ன அது நாங்கள் பேட்டி போராட்டம் பண்ணி அது நின்றுச்சு. இது வந்து எந்த இதுவும் இல்லை, சந்திட்டு பண்ணால் செஞ்சாங்க. ஒரு நாள் நோட்டீஸ் ஓட்டினாங்க, 3ஆவது நாள் இடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். தேன் தான் எடுத்தோம். ஆனால் அவங்களும் வந்து அவர் தான் சொல்லினுக்கிறாரு, இந்த இன்றைக்கி பார்க்கலாம் நாளைக்கு வந்துடும் ஆன்ட்டு. ஆனால் இது வரைக்கும் எதுவும் நடக்கலை. புறம்போக்கு இடமா, அரசாங்கத்துக்கு தேவைப்பட்ட இடமா. அரசாங்கம் கேட்டாக்கா நாங்கள் விட்டு போயிடணுமா. இதுதான். அதான் எங்கே போகிறதுன்னு தெரில. இதுக்கு ஒரு வழி கேட்டால் இந்த வேலை பண்ணிட்டு போயிட்டாங்க. உப்பு வரியிலேருந்து இது தண்ணி வரியிலேருந்து மொத்தமே கட்டுறோம். அதெல்லாம் கட்டுறோம். ஆனால் எந்த தகவலும் இல்லை. 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து திடீர்னு 9 மணிக்கு வந்தாங்க. வந்து ஒரே அராஜகம். எல்லாம் சமைச்சு இருந்தவங்க தான் வீட்டுக்குள்ள. திடீர்னு வந்துட்டு எல்லாம் காலி பண்ணியே ஆகணுன்ட்டு நிறைய சாமானுங்க உள்ளே மாட்டிக்கிச்சு. துணிமணி சாமானுங்க எடுக்கவே விடல. நிறைய உள்ள மாட்டி எல்லாம் நாசனமாக போயிட்டு இன்னும் எங்களுக்கு ஒரு விட தெரியாமையே இருக்குது. இங்கே தான் இடம்ன்ட்டு விட தெரியாமையே இருக்குது. திங்கக்கிழமை வரைக்கும் இப்போ டைம் கொடுத்துருக்காங்க கவுன்சிலர், எங்கள் ஊர் கவுன்சிலர். திங்கக்கிழமை மேலே தான் தெரியும் என்னன்னு. அதை நாங்கள் கேட்டதுக்கு எனக்கே தெரியாதுன்றார் கவுன்சிலர். நீங்கள் இவங்க வரத்து எங்களுக்கு தெரியாது, தெரியாமல் தான் வந்து இந்த இடத்துக்கு இந்த வீடெல்லாம் அசிங்கமாக இருக்குதான். இந்த இடத்துக்கு இந்த இடம்லாம் அசிங்கமாக இருக்குது. வந்து என்ன பண்ணுறது? இருக்கப்பட்டவங்க கூட போய் மோத முடியும் எங்களால். இந்த வார கூட போக முடியாது. இதை உட்காந்து கிடக்குறோம். அது கம்பெனி வேலை செய்யறதுங்க போயிடுச்சுங்க. இந்த கம்பெனியில் குப்பை வேலை செய்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கள் வீட்டுக்கார செக்யூரிட்டி வேலை செய்கிறாரு. 12,000 ரூபாய் சம்பளம். புரியல. அந்த கடை தான் எங்களுக்கு நைட்டு 12 மணிக்கு 11 மணிக்கு மூடுற வரைக்கும் உட்காந்துருப்போம். இங்கே தான் மழை வந்தால் அப்படியே எங்கன்னா ஓரமாக உட்காந்துக்கின்னு
குழந்தைங்கள வச்சுக்கின்னு அவஸ்தைப்பட்டுக்கின்னு சொந்த இடமே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. ரேஷன் கார்டு கொடுத்துக்கிறீங்க, ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்க இந்த அட்ரஸில், ஓட்டு ஐடியிலேருந்து பேன் கார்டுலேருந்து கேஸ் பில்லு கொண்டு இந்த அட்ரஸில் இருக்குது. இப்போது புதுசாக வந்தால் கூட பரவாயில்ல. இவங்க அம்மா பிறந்து இவங்க பேரன் பற்றி இவங்க பேரனுக்கு குழந்தை பிறந்து முழுவதும் இங்கே தான் இருக்கிறாங்க. நாங்கள்லாம் கூட கல்யாணம் பண்ணின்னு வந்தவங்க மருமகளுங்க. இவங்க ஆதி காலத்துலேருந்து இருக்கிறாங்க. இங்கே இடித்த புதுசில் கொஞ்சம் இது பண்ணாங்க, அப்படியே அவ்வளோதான், அப்படியே ஸ்டாப் ஆகி போச்சு. அப்படியே அது வேலைங்களை பார்த்துன்னு அது இருக்குது. ஒருத்தரும் வரல. இந்த ஊர் இடிக்கப்பட்டதே நிறைய பேருக்கு தெரியல. அனகாப்தூர் இடிச்சிட்டாங்களேமே எங்கன்னடியே கேட்குறாங்க. எங்கள் வீடு அம்மா வீடு அனகாப்தூர் போகணுன்னு வச்சுக்கோ, முன்னாடி அந்த அனகாப்தூர்லாம் இடிக்கிறாங்களேமேன்றாங்க. எங்கள் வீடு இடிச்சா 2 வாரம் ஆகுதுன்னு. என்னது உங்கள் வீடு இடிலாம் இடிச்சு 2 வாரம் ஆகுதா? ஒரு தெரியவே இல்லை அப்படின்றாங்க. அங்கே இன்னும் இடிச்சு நிற்கிறாங்களேண்ணா 3 நாளாக அங்கே இடிக்கிறாங்க. அவங்களுக்கு வீடு கொடுத்து 15 நாள் டைம் கொடுத்து அவங்களுக்கு செய்கிறாங்க. அவங்களே மறியல் பண்ணுறாங்க. நாங்கள் ஒன்றுமே பண்ணாமே நாங்கள் அப்படியே உட்காந்துக்கிறோம். அந்த மழையில் நாசமாக போகுது சாமான், ஃப்ரிட்ஜெல்லாம் போயிடுச்சு வேஸ்ட்டாக. நாளைக்கு இடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. ஒன்றுமே இல்லை. திடீர்னு எல்லாம் சொல்கிறாங்க அங்கே வந்து வண்டிலாம் நிற்கிது செக் போஸ்டாண்ட, நாங்கள் எல்லாம் இங்கேருந்து ஓடணும். என்னத்துக்கு நிற்கிதுன்னு பார்த்தாக்கா இதெல்லாம் இடிக்க போகிறோம் கடைங்கள வரைக்கும் எடுக்க போகிறோம் நாங்கள். கடைசியில் பார்த்தா மொத்த கூட வயசுன்னு வந்துட்டாங்க. எங்கள் ஊர் கவுன்சிலர் அப்பவும் கேட்குறோம், அண்ணா இது திடீர்னு எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி வந்துருக்கீங்களா, அவங்கவுங்க பாத்திர பண்டெல்லாம் அப்படியே இருக்குதுன்னு கேட்குறதுக்கு, இல்லைம்மா கடைங்க தான்மா எடுக்க போகிறாங்க, வீடெல்லாம் இடிக்கலம்மா நாங்கள். கடைசியில் பார்த்தா வீடை மொத்தத்தையும் வயசுன்னு வந்துட்டாங்க பேர். இப்போ 4 தலைமுறை நாங்கள் இருக்கிறோம். 4 தலைமுறை வந்து புறம்போக்கு தான். ஆனால் புறம்போக்கு வந்து நீ என்ன இப்போ புறம்போக்குன்னு சொல்கிற, அந்த புறம்போக்கு வரி கொடுக்குற, ரேஷன் கார்டு கொடுக்குற, ஆதரவு கொடுக்குற, ஓட்டு அடி கொடுக்குற, பேங்க்கு கொடுக்குற, சிலிண்டர் இதெல்லாம் கொடுக்குற. அப்படியே புறம்போக்கு இடத்துக்கு நீ ஏன் கொடுக்குற? என்ன இப்போ நீ புறம்போக்கு நீ வெளியே சொல்ல எப்படி போகிறது? சரி நீ போக சொல்கிற, எங்கள் மாற்று இடத்தை காட்டு. அது என்ன பண்ணுறது? இப்போ கவுன்சிலர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்ன சொல்ல, நீ எந்த கட்சிக்கு நீ போகக்கூடாது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆளுங்கட்சியில் இருக்கிறோம், நான் எல்லாம் பார்த்துக்கிறோம், நீ யாருக்கு வேணும் போனீங்கன்னா இடிக்கிறதையா? ஆமாம், இது நீ வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நாங்கள் இடிக்காத அளவுக்கு பார்த்துக்கிறோம், நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம், அதனால் வந்து நீ வேறு இடத்துக்கு போனால் நான் எதுவும் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாப்புல. அதனால் ஜனங்க வந்து எந்த இதுக்கும் போகல, யாருக்கும் போய் பார்க்கல, பேசலை. இப்போ நம்ம அவர் முன்னாலே இடிக்கிறாங்க. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றலை. அவர் என்ன சொல்கிறார், அங்கே இடம் பார்த்துக்கிறோம், இங்கே இடம் பார்த்துக்கிறோம் சொல்ல, இன்னும் ஒரு முடிவு வரல. இதே வரையும் 1 மாதம் நெருங்குது, இதே வரையும் ஒரு முடிவு இல்லை. இன்னும் 2 நாள் 3 நாள் 4 நாள் அப்படி தான் சொல்லிட்டு வரேன். அப்படி பார்த்தா ஒரு இடத்த காட்டுறாங்க, எல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க. அது சில பேர் என்ன சொல்கிறாங்க, 25 சென்ட் தான் தேரும், 50 சென்ட் தேரும். இது 50 குடும்பம் கிட்டத்தட்ட இருக்குது. அது எப்படி பத்தாது? இன்னும் ஒரு முடிவுக்கு தெரியல. கேட்டால் 2 நாள் 3 நாள் சொல்லி தான் வராங்க. ஜனங்க வந்து ஒத்துமை கிடையாது. இல்லை அவன் சொன்ன வார்த்தை அப்படியே பேசாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாம் போய் அவங்க கூட்டம் நிற்கிறாங்க, ஏமா நான் வாங்கி தரேம்மா, வாங்கி அர்ஜென்ட் போடாதுமா, இதே தான் சொல்கிறான். இப்போ என்ன பண்ணான், 3 நாள் சாப்பாடு போட்டான், நிறுத்திட்டான், தண்ணி கட் பண்ணிட்டான், குடி தண்ணி கட் பண்ணிட்டான், குடிக்கக்கூடாது கொல்லக்கூடாதுன்ட்டு கரண்ட்டு கட் பண்ணிட்டான். இப்போ இவனை திருப்பி என்ன பண்ணுறான், சாப்பாடு எடுத்து கொடுக்குறோம், நீ வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு நீ வந்து சாப்பாடு வாங்கி ஆகணும், இல்லைன்னா கிடையாது, பார்சல் கிடையாது, நீ திரும்பி நீ வாடி போனாலும் அவங்க நீ சாப்பாடு வாங்கி போகக்கூடாது. இன்னும் ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டாங்க. அந்த கோயில் செஞ்சு சாப்பாடு போடுறாங்க, அங்கே போய் சாப்பிட்ணும். ஒரு கொட்டை வீடு போகிறது கூட எங்களுக்கு இப்போ வழி கிடையாது. இப்போ அது வாங்கினா எப்படி நாங்கள் வாங்க முடியும்? இது 1 மாதம் உக்காந்துக்கிறோம், எங்கேயும் வேலைக்கு போகுது ஒன்றுக்கு போய் திடீர்னு இடங்கள் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுது? அதுலேயே நாங்கள் எங்கேயும் போக டெய்லி ஒரு வார்த்தை வந்துட்டு தான் வருது, இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன், நீ தரேன், இப்படியே தான் போயிட்டு இருக்குது. ஒரு முடிவு ஒன்றும் தெரியல. நான் உள்ளே போய் ஒன்று எடுக்கிறதுக்கு இல்லைப்பா, போலீஸ்காரர் எங்கே விட்டாரு, ஒன்று எடுக்கிறேன்ப்பா, ஒரு கட்டத்துக்கு கூட எடுத்தாங்க. அப்போ எங்கே விட்டாங்க போலீஸ்காரர், வெளியே போய் கடன் கொடுத்தா நீங்கள் அங்கே போவீங்களா? நான் போக மாட்டேன்ப்பா, என்னால் முடியாது, நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா ஒன்றுக்கு வெளிக்கு நீங்கள் என்ன பசங்க என்ன வச்சுருந்தா என்ன விடுறாங்க, எனக்கு அங்கே ஆறு விடுவாங்க. எப்பா எனக்கு யாரும் வர மாட்டாங்கம்மா, எனக்கு ஆறு கிடையாது விடுவா. என் பிள்ளைங்களுக்கும் பிள்ளைங்க பிறந்தது. திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுவோம்.
அதெல்லாம் நோட்டீஸ் போட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கள்னா நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு கட்டுறது எங்களுக்கு தெரியாது. கவர்மெண்ட் சொந்தமான இடம், கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம், வரி கட்டுறோம், கரண்ட் பில் கட்டுறோம், எல்லா நாளும் செய்யறாங்க. எது நீங்கள் பட்டா கொடுக்குறது எவ்வளோ ஆதாரம் கொடுக்கல, அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அவங்க கொடுத்தாதான் நாங்கள் வாங்குறோம். ஆனால் வரி கட்டுறோம். வருஷம் 376 ரூபாய் வரி கட்டுறேன். கரண்ட் பில்லு ஒரு மாதம் 8000 ரூபாய்னா ஒரு மாதம் 4000 ரூபாய் அது மாதிரி கரண்ட் பில்லும் கட்டுறோம். அப்படிலாம் செஞ்சு இதுமாதிரி பண்ணி வச்சா நாங்கள் என்ன பண்ணுவோம்? எடுக்க சொல்கிறோங்க அப்படின்னாங்க. நைட்ல எங்க படுக்கிறீங்க? என்ன வந்து கல்யாணத்துக்கு படுத்துருப்பா சொல்றாங்களாங்க? கல்யாணம் சாப்பிட்டு ஒரு 10 மணிக்கு மேலே சாப்பிடுவாங்க. நிறைய பேர் இருக்கீங்களா? நிறைய பேர் இல்லை, நிறைய பேர் அவங்க வீட்டு இருக்கிறவங்க வாடகை போயிடுவாங்கப்பா. நான் இன்னும் கால் ஒட்டி போய் உட்காந்து கிடப்பேன். நான் எங்கே போய் வீட்டு சம்பாதிப்பேன்? சோறு போட்ட என்ன துண்ணுவேன், இல்லைன்னா உட்காந்து கிடப்பேன். கற்றுக்குவாங்க. ஏன்னா இருக்கிறோம் ஒரு 6-7 பேர் இங்கே தான் இருக்கோம். வாடகை எடுக்க முடியாதவங்க இருக்கோம். எங்கள் பெரிய பையன் போயிட்டான், எங்கள் சின்ன பையன் வாடகை போயிட்டான். அவங்க வந்துருமான்னு தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டேன். உங்களுக்கு ஒன்றே ஆகாது, நீங்கள் கம்முன்னு இருக்கோம், நைட்டுக்கு விட மாட்டேன் அப்படின்னாரு. அதை வச்சு தான் நாங்கள் கம்முன்னு இருக்கோம். மறுநாள் வண்டியை தண்ணி எடுத்துறாங்க. என்ன சார் வண்டி ஊற்றிருக்கீங்கன்னா, கடைங்கெல்லாம் இதுக்கு போகிறோமா, ஆனால் வந்து குண்டுட்டு கடைங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா, கடைங்கள் தண்ணி எடுக்கிறாங்க. நம்மளுக்கு நான் கம்முன்னு இருக்கோம். அவள் தான் நீட்டாக வீட்டுக்கெல்லாம் வச்சுக்கணும். ஊர் போய் விடுக்கலாம் கொட்டாதான் என் வீடு அப்படியே இருக்குது. எல்லாம் கட்டில் எல்லாம் அப்படி அப்படின்னு போய் கடைக்குள்ளேயே எடுக்க முடியல. பசங்க முடிஞ்ச வரைக்கும் அவனுங்க கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் எடுத்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க முடியல. அப்படி நசிங்கி போச்செல்லாம் அது மாதிரி பண்ணிட்டாங்க. இன்னும் ஒன்றும் புரியலையா, புரியல. உடம்பு இந்த மயில் நந்தர ஜோரம் அடிக்கிற மாதிரி ஆகுது எனக்கு. இங்கே கொடுக்குற இடம் ஏமா அங்கேயாவது ஒரு கொட்டை போட்டுன்னு கூட சொல்லலை இது வரைக்கும். கொடுக்குற இடம் கொடுக்குறேன்றாங்க. எப்போ கொடுப்பான்னு 13 நாள் ஆச்சு. 13 நாளாக அங்கே தான் படுத்துங்க எடுக்கிற கடையில் தான் ஒரு 4-5 பேராக படுத்துங்க எடுக்கிறாங்க. துட்டுக்குறவங்க அங்கே வாடகை படுத்து போட்டாங்க. எல்லாருக்கும் உட்காந்து நடக்கும். வேணும்னா கொட்டை உள்ளே ஒழிச்சிடு, எங்களை இடிச்சு தள்ளிடு, நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கும், இப்போ நல்ல பேப்பர்லாம் வரட்டும் அப்படின்னு சொன்னேன். நீ போம்மா ஒத்தி போமான்னு தள்ளி விட்டாரு. சரி உட்காந்துக்கணுங்க அப்படின்னு. அவ்வளோ பெரிய பிளாட்டுக்கு இது வந்து அசிங்கமாக கேட்டான் இந்த இடம் சொல்கிறாங்க. அது உண்மையாக போய் தெரியாது. எதுவுமே சொல்ல வந்து அழுதுன்னு போனாங்க. அது வரைக்கும் வந்தாங்க. பின்னாடி நேற்று அழுந்தாங்க. பின்னாடியே வந்து இடிச்சு போட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இடிச்சு பில்டிங் கட்ட போகிறாங்க. பில்டிங் கட்டினா இடிச்சில இருக்க தாய்த்துப்பட்ட ஜாதியெல்லாம் ஓர கையில் இருக்குது. அவனுக்கு இடிஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. வேற என்ன பண்ண மனசாலின்ட்டு பார்த்துருந்தாங்களா? இனிமேல் 50 விட்டு நடு ரோட்டில் உட்கார வைக்க மாட்டாங்க. இப்போ கொடுக்குறேன்றாங்களா? கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த இடம்னு ஒன்றும் பண்ணல. அச்சரப்பாக்கம்னு சொல்லிக்கிறாங்களே செங்கல்பட்டு தாண்டி. அவ்வளோ நாங்களாம் எங்கே இந்த தூக்கி அங்கேயே போட்டாங்க. நாங்கள் எங்கே போகிறது? அங்கே போய் வயசான காலத்தில் அங்கே போய் என்ன வேலை பார்ப்பேன்? இங்கே இருந்தாலும் பிள்ளைங்க இதுனா ஒரு புடி சோறு போடும். அங்கே போய் என்ன பண்ணுறது? பிச்சை தான் எடுக்கணும். அங்கே போனாக்கா கையேற்றம் எடுத்தா பிச்சை எடுக்கிற நிலைமையில தான் விட்டாச்சு அரசியல். என்ன பண்ணுறது? பாட்டி மாமியார்லேருந்து எங்கள் இதுலேருந்து எங்களுதே நான் 4 தலைமுறை ஆகிப்போச்சு. 60 வருஷமாக இருக்கேன். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 60 வருஷத்துக்கு பீமு கட்டுறேன், வரி கட்டுறேன், கரண்ட் பில்லு கட்டுறேன், நான் குப்பை வரி கட்டுறேன், எல்லாத்தையும் கட்டுறேன். இப்போ எதுக்கு அதெல்லாம் வாங்க வசூல் பண்ணப்போ? எனக்கு இப்போ வசூல் பண்ணாது விட்டுருக்கலாம்ல. ஏப்பா நீ புறம்போக்கலுக்கிறீங்க தேவையில்லை சொன்னாவே எங்கே போயிட்டுருக்க போகிறோம்? கரண்ட் இல்லை அது இல்லைன்ட்டு நான் போயிட்டுருக்க போகிறோம். இதெல்லாம் எதுவுமே இல்லையே, என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான்.